ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட கேர் அண்ட் ஃபீடை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ், டேங்க் செட்டப் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பிரெடேட்டர் ஃபிஷஸ், மான்ஸ்டர் ஃபிஷஸ் பத்தின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் எடுத்த வரையும் இது வந்து ஒரு பிரெடேட்டர் ஃபிஷ் ஃபேமிலியில் செட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு அக்ரெசிவான ஃபிஷ், அக்ரெசிவ் கேரக்டர் தான் செட் ஆகும். ஏன் சொல்றேன்னா, பிரெடிட்டர் ஃபிஷஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப பெருசாக வளரும். அதுவும் இல்லாமல் அது வந்து லிவிங் இது, அதாவது லைஃப் ஃபிஷஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கும். ஆனால் ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் பிரெடிட்டர் ஃபிஷஸ் வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெல்லட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்காது. ஆனால் ஆஸ்கர் அப்படி கிடையாது, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். அதனால தான் வந்து இது பிரெடிட்டர் ஃபிஷ் கேட்டகரியில் வராது, அக்ரெசிவ் ஃபிஷ் கேட்டகரியில் சொல்கிறேன். அக்ரெசிவ் ஃபிஷ்ஷில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபீடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் நீங்கள் லைஃப் ஃபிஷ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்ஸும் கொடுக்கலாம், ஷ்ரிம்ப்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பிரெடிட்டர் ஃபிஷ்ஷோட கலந்தும் விட்டுக்கலாம் டேங்க் மிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஃபிஷ்ஷஸோட விடக்கூடாதுன்னா கம்யூனல் ஃபிஷ்ஷஸ், இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மாலி, கப்பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸோடலாம் நீங்கள் விடக்கூடாது. விட்டிங்கன்னா இது வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இதுக்கு நீங்கள் இன்செக்ட்ஸும் ஃபீட் பண்ணலாம். என்ன கேட்டால் இதோட பெஸ்ட் ஃபுட் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ப்ரானும், அதுக்கப்புறம் வார்ம்ஸ் வந்து மீல் வார்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகும், கலரேஷனும் வரும், ப்ளஸ் க்ரோத்தும் ஸ்பீடாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். இதோட டேங்க் சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 to 4 ஃபீட் வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு 2 ஃபீட் 2.5 ஃபீட் பக்கம் வரும். அதனால் நீங்கள் அந்த சைஸ் வைக்கிறது பெட்டரு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும், மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஏரை பிரீத் பண்ண ஃபிஷ் கிடையாது. அதனால் நீங்கள் ஆக்சிஜன் கம்பல்சரி நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கு தண்ணியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதோட கலரேஷன் வரும், நல்லா க்ரோத் ஆகும் கலரேஷனு. அதுக்கு அடுத்ததாக இதுக்கு ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் தான் வைக்கணும். ஏன்னா இது வேஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக கிரியேட் பண்ணும் நான்வெஜ் சாப்பிட்றதுனால. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட டாப் வந்து நீங்கள் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இதுவுமே ஜம்ப் பண்ண தான் செய்யும். இது கூட நீங்கள் வந்துட்டு விடும்போது வந்துட்டு ஆஸ்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாக கொடுங்க. ஒரு 10 ஆஸ்கர் வைக்கிறீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கம்மியான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும். அதனால் ஆஸ்கர் வந்து நீங்கள் குவான்டிட்டி பொறுத்து ஸ்பேசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைஸை பொறுத்து மினிமம் நீங்கள் 4 ஃபீட் மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதோட டேங்க் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ராங் செட்டப் வச்சுக்கலாம். ஆனால் பிளான்டேஷன் செட்டப் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளான்டேஷன் செட்டப்புக்கு மட்டும் என்ன பிரச்சனை ஆகும்னா அது எல்லா டெக்கரேஷன்ஸையும் பிச்சு எரிஞ்சிரும் அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது. அதனால் அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ராக் செட்டப்போ இல்லை வந்துட்டு ட்ரிஃப்ட் செட்டப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இதுக்கு வந்து லைட்னிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பிரைட் லைட்டர் வச்சிங்கன்னா அதோட கலரேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். இதுக்கு ஹைடிங் ஸ்பாட்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து மிட்டில் தான் நீந்திட்டு இருக்கும், அதிகமாக டாப்புக்கும் வராது, பாட்டமுக்கும் போகாது, மிட்டில் தான் அதிகமாக ஸ்விம் பண்ணும். அதனால் இது வந்து ஹைட் பண்ணுறதுக்குலாம் அதிகமாக லைக் பண்ணாது. கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம மேக் பண்ணலாம்.